ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். வாங்க வீட்டில் வந்து உங்கள் ஸ்ரீயக்கா ஸ்டைலில் பேல் எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி பார்ப்பீங்களாம்மா? லைவ் முடிச்சுட்டு வந்தால் தான் திம்முன்னு ஐப்ரோஸ்க்கு வருவாங்க. இப்போ 4 பேரும் 5 பேரும் ஐப்ரோஸ்க்கு வந்து ஐப்ரோஸ் எடுத்துகிட்டு இப்போ தான் டைம் என்னாச்சு, 7:45 ஆச்சு. இப்போ தான் பேல் ரெடி பண்ண போகிறோம். நைட்டுக்கு வந்து கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி அப்புறம் இட்லி. சரியா? வாங்க, ஆனந்த் மாமா தான் மெயினாக பண்ண போகிறாரு, பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த இதை க்ரஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மிக்சர், அப்புறம் இந்த டைமண்ட் சிப்ஸு அதை நல்லா நொறுக்கிக்கிறாரு ஆனந்த் மாமா. கேரட் தனியாக இங்கே துருவியாச்சு, நல்லா பொடிசாக. இங்கே வெங்காயம் நல்லா ஷார்ப்பாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே வெள்ளரிக்காய் இருக்குது ஒரு தட்டில், நாட்டு வெள்ளரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே பொட்டுக்கடலையும் நடக்கடலை பருப்பும் இருக்குது. ஏதாச்சும் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தோட பேஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய், மிளகாத்தூள் கொஞ்சோண்டு இது வேணும், உப்பு லேசாக போட்டுக்கோங்க. நல்லா நொறுக்கியாச்சு. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டாச்சு ரோக்லே. இப்போ வெங்காயம் போட்டுருங்க. அப்படியே தூக்கி போட்டுருங்க. மிளகாத்தூள் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம் போட போகிறேன். கேரட் போட்டுருங்க. அப்படியே தட்டை தூக்கி வலிச்சு போட்டுருங்க. குக்கும்பர், பொட்டுக்கடலை, நடக்கடலை பருப்பு, வீட்டில் என்னெல்லாம் நொறுக்கு தீனி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் வரவர்களே. அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நான் லேசாக உப்பு பொரியல் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். மிக்ஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க ரோக்லே, மைன்யூட்டாக கட் பண்ணி. எவ்வளோலாம் வேண்டாம், உப்பு கறிக்கும். சும்மா பேருக்கு சும்மா கொஞ்சோண்டு ஒரு 3 pinches சால்ட்டு போட்டிருக்கேன் ரோக்லே. இந்த மல்லி எல்லாம் போட்டுருங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிடுங்க. மிளகாத்தூள், உப்பு, டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிடுங்க. கொஞ்சம் ஊற்றுங்க. சாஸ் ஊற்றியாச்சு ரோக்லே. எவரெஸ்டோட சாட் மசாலா வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்புறம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஆனால் நான் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 லெமனும் மேலே புளிஞ்சு விட போகிறேன் ஃபைனலாக. லெமன் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு குட்டி லெமன் அப்படியே புளிஞ்சு விடுங்க. ஊற்றுங்க. என் கையிலையே கொட்டை வந்துச்சுன்னா உள்ளே விழுந்துரும்ல, அதனால தான். லெமன் புளியறது இருக்குது, அது யார் இப்போ கழுவி எடுக்க இந்த ஒரு லெமனுக்கு? கொட்டை வரல, எடுத்துவிட்டேன். இன்னொன்று புளிஞ்சிருங்க, நல்லா புளிஞ்சிருங்க. வாங்க உறவுகளே, பேல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. தயவுசெய்து ரெசிபி வீடியோஸ், பியூட்டி டிப்ஸ் வீடியோஸ் ஆல்ரெடி 70, 100க்கு மேலே பியூட்டி டிப்ஸ் போட்டாச்சு. ரெசிபி வீடியோஸும் 72, 73 போட்டாச்சு. போய் ப்ளேலிஸ்ட் போங்க. என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ரெசிபீஸ் தனியாக, பியூட்டி டிப்ஸ் தனியாக, ஷார்ட்ஸ் தனியாக, விளாக்ஸ் தனியாக எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். செக்ஷனாக அங்கே போய் பார்த்துக்கோங்க ரோக்லே. இந்த பேல் ரெசிபி செம்ம டேஸ்டி. முதல்ல நல்லா ஹெல்தி. நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா கேரட் போயிடுச்சு, ரா ஆனியன் போயிடுச்சு, அப்புறம் குக்கும்பர் போயிடுச்சு. ப்ரோட்டீனுக்கு நம்மளுக்கு ப்ரோட்டீனுக்கு பொட்டுக்கடலை, கிரவுண்ட் நட்டு,
தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லது. புண்ணெல்லாம் ஆற்றும்ல தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணோன்னா. ஃபுல்லாகவே நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்கிற ஒரு பேல். வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். ஒன்று போதும், ஒரு ஸ்பூன். சூப்பராக இருக்குல்ல உறவுகளே. வாங்க எல்லோரும் பேல் சாப்பிட்லாம். ஹோம் மேட் ஸ்ரீ அக்காஸ் சிக்னேச்சர் பேல் டிஷ்ஷு. சரியா? சாஸ் எல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் எவரெஸ்ட்டோட சாட் மசாலா போட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்த் இந்தியன் பண்ணுற மாதிரியே. ஓகேவா? ஆனந்திக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க சாப்பிடலாம் எல்லோரும். வாங்கோ. டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடுங்க அப்படியே. பாய் ஆல் உறவுகளே. ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் ஃபேமிலி, நம்மளோட யூடியூப் ஃபேமிலி கொஞ்சம் வளரட்டும். ஃப்யூச்சரில் பென்ஷன் வரட்டும். யூடியூப்லேருந்து பணம் வந்துச்சுன்னா பென்ஷன் வரும். பாய் ஆல்.